தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்குச் சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள், நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூன் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நாம புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் ஆகிய திருத்தூதருடைய பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? செயின்ட் பீட்டர் அண்ட் பவுல். ஸோ இவங்க 2 பேரும் நம்ம திருச்சபைக்காக மிகவும் உழைத்திருக்காங்க. ஏசப்பாக்காக மிகவும் உழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு கையில தான் என்ன இருக்கு? விண்ணகத்தின் திறவுகோலே இருக்கு. அவர் அனுமதிச்சாதான் நம்ம விண்ணகத்துக்குள்ளேயே நுழைய முடியும். ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம பவுல் நமக்காக எவ்வளவோ புத்தகங்கள என்ன பண்ணியிருக்காரு? பைபிள் புத்தகங்கள எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதுவும் எத்தனையோ மக்கள் மனம் மாறுறதுக்காக, அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற பல சிந்தனைகள், பல நெறிமுறைகள அவரு ஏசப்பா கற்றுக் குடுத்த விதத்துல அவரு கத்துக் குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் தான் என்ன பண்றாங்க? மெயினா திருச்சபைய கட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் நம்ம அவங்க சொல்லிக் குடுத்த வழியில தான் நடந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்டு பேதுருக்கு இந்த சான்ஸ் எப்படி கிடைச்சுச்சு? அவரு ஏசப்பாவ கண்டு கொண்டார். நாமளும் ஏசப்பாவ கண்டு கொண்டோம் அப்படின்னா, நமக்கும் ஏசப்பா நெறைய வல்லமைகள் குடுப்பாரு. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.